பொசிஷன் கிடைக்குமா சொல்றான். கட்சிக்காரங்களாம் சோறு படைச்சிருவாங்க. ஏதாவது ஒரு கூட்டணிக்கு நீங்க போனா தானே நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆக வேண்டாமா? நல்லா பேசுறீங்க. நீங்க எல்லாம் ஒரு சட்டசபையில போய் நீங்க அப்படி அழகா இருக்கணும். எம்எல்ஏ ஆசன தங்க வேண்டாமா? ஒரு ஃபார்ச்சுனர்ல கொடி கட்டி நீங்க போக வேண்டாமா? நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் பாருங்க, ஒரு தடவை நீங்க 4 பேர் எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா அப்புறம் 40 ஆகும். 40 அப்புறம் எப்படி ஆகும்? 40 அப்படி நாசமாகும். எங்களுக்கு முன்னெத்தியர்களாக எங்க ஐயா ராமதாஸ், எங்க அண்ணன் திருமாவளவன், எங்க அண்ணன் வேலுமுருகன், எங்களுடைய ஐயா கமலஹாசன், அண்ணன் விஜயகாந்த் எல்லாத்தையும் பாக்குறோம். எப்படி நீங்க நாசம் ஆக்குனீங்கன்னு பாக்குறோம். நீ விஜயகாந்தை ஏமாத்தலாம், நீ வைகோவை ஏமாத்தலாம், நீ திருமாவளவன் 6 சீட்டு 2 சீட்டுக்கு ஏமாத்தலாம், நீ வேலுமுருகன் 1 சீட்டுக்கு ஏமாத்தலாம். ஆனால் உலகத்தினுடைய ராணுவத்தை எடுத்து சண்டையிட்ட பிரபாகரன் சீமானை ஏமாற்ற முடியாது. அவர் எடப்பாடியோ ஸ்டாலினையோ முதலமைச்சராக்க வரல. நாங்கள் ஒரு பெரிய கோட்பாடு வைக்கிறோம். 117 பெண்கள் 117 ஆண்கள். என்ன எங்க கட்சியோட வேலை இல்லையா? இந்திய நாடாளுமன்றத்தில் 534 பாராளுமன்ற உறுப்பினர் ஆணுக்கு பாதி பெண்களை உட்கார வரைக்கும் எங்கள் அரசியல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாடு சட்டசபையில 117 பெண்கள் 117 ஆண்கள், அதிலே ஒரு திருநங்கை எம்எல்ஏவாக வரதண்டியும் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தமிழ்நாடு முழுக்க கவுன்சிலர்ல, ஊராட்சி மன்ற தலைவர்கள்ல, சேர்மன்ல, மேயர்ல, மாநகராட்சி அதிகாரிகள்ல, ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆணுக்கு நிகராக பெண்கள் வர்ற வரைக்கும் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தமிழ்நாடு சட்டசபையில புறக்கணிக்கப்பட்ட வண்ணார், குயவர், நாவிதர், பண்டாரம், ஆசாரி உள்ளிட்ட அனைத்து சாதியும் எம்எல்ஏ ஆகும் வரை எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒரு கட்சியை காட்டுங்க, ஒரு கட்சியை. சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெரியாரு பேசினா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்கிற தலைவர்களுக்கு மத்தியில 7 இடங்களில் ஆதி தமிழ் கொடி, எங்களுடைய சொந்தங்களை, பறையரை, தேவேந்தரை, பழங்குடியை 7 இடத்துல பொது தொகுதியை நிப்பாட்டிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. பழனியில போய் பழங்குடியான்ட்டான். பழனி எவ்வளவு பெரிய பெரும்பான்மை சமூகம் ஆள்ற தொகுதி. பழனி சட்டமன்ற தொகுதியில போய் நீங்க பழங்குடி சமூகத்தை நிப்பாட்டலாமா? எஸ்டி நிப்பாட்டலாமா? ஷெட்யூல் ட்ரைப்ஸ் நிப்பாட்டலாமா? ஏண்டா அந்த பழனி மலையை ஆளுகிற ஆண்டவன் முருகன் யாரா? முருகனுடைய மனைவி குரத்தி ஒரு பழங்குடி பெண். முருகனே குறவன் தான். குன்றில் இருப்பவன் குறவன், குறிஞ்சிலத்தின் தலைவன். பழனிக்கு தலைவனாக பழங்குடி தலைவன் முருகன் இருக்கும்போது பழனி மலையில ஒரு எம்எல்ஏ பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் கூடாதா? வள்ளியின் வாரிசு முருகனின் வாரிசு கூட என்று பழனி இன்னைக்கு இப்ப பழனி சட்டமன்ற தொகுதியில் பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸை வேட்பாளர் அனுப்புறாங்க. இதுதான் துணிச்சல். இதுக்கு பேர் சமூக நீதி, இதுக்கு பேர் சாதி ஒழிப்பு, இதுக்கு பேர் சமத்துவம், இதுக்கு பேர் சோசியல் ஜஸ்டிஸ். நீ வேற எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காத. ஆசாரி என்றால் அதெல்லாம் ஓட்டு மட்டும் போடுங்க. பண்டாரம் ஓட்டு மட்டும் போடுங்க. நாவிதர் ஓட்டு மட்டும் போடுங்க. குயவர் ஓட்டு மட்டும் போடுங்க. எம்எல்ஏ கிடையாது. குயவரை இவர் மண்பானை செய்பவர் அல்ல, இவன் என் தமிழன். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு. ஆனால் என்னுடைய உடன் பிறந்தாரை நிப்பாட்டுவேன் குயவருக்கு. அப்படித்தான் மன்னார் சமூகத்திற்கு. புறக்கணிக்கப்பட்டவர்களை மேலத்துடன் தாழ கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்ற வைகுந்தனுடைய வார்த்தைக்கு ஏற்ப கீழே கிடப்பதை மேல தூக்கணும். அப்படித்தான் இந்த புரட்சியை நரசிம்மன் முன்னெடுக்கிறார். இதை யார் செஞ்சிருக்கணும்? திமுக செஞ்சிருக்கணும், அதிமுக செஞ்சிருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? சாதி பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. நாங்கள் பார்க்கிறோம். எதற்கு? யாருக்கு கீழே கிடக்கிறான் அவனுக்கு கொடுக்கணும் பாக்குறோம். அவன் யாரு மேல இருக்கான் அவனுக்கு கொடுக்கணும் பாக்குறான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு சமூக நீதி கோட்பாடு இருக்கா? அண்ணல் அம்பேத்கர் கொள்கை தலைவர் கவின் ஆணவ பொருளுக்கு, பெரியார் கொள்கை தலைவர் திருப்பரங்குன்றத்துக்கு சாதி ஒழிப்பு, சமூக நீதி, தீண்டாமை எதுக்கும் பேச மாட்டாப்ல. திருப்பரங்குன்றம் நோ, கவின் ஆணவ பொருள் நோ, மேல்பாதி நோ, வேங்க வயல் நோ, ரித்தன்யா மரணம் நோ. ஏன்டா ரித்தன்யா மரணத்துக்கு பேசணும் இப்பதான் தெரியுது. இவர் மேலே ஒரு விவகாரத்து வழக்கு இருக்கும்போது அங்க எப்படி பேசுவாங்க? பேசல. அப்போ எதுக்கும் பேச மாட்டார். என்ன பண்ணணும்? ஒருத்தர் கச்சத்தீவு பிரச்சனை,
முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை, ஹைட்ரோகார்பன் போராட்டம், மீத்தேன் போராட்டம், 8 வழிச்சாலை போராட்டம், சாகர் மாலா, பாரத் மாலா, ஆந்திர காட்டுக்குள்ள 22 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போராட்டம், ஈனப்படுகொலைக்கான பிரச்சனை, எல்லாத்துக்கும் போராடுவார். தூய்மை பணியாளரா சீமான கூப்பிடு, தெற்தெருவெளி ஆசிரியர் பெருமக்களா சீமான கூப்பிடு, செவிலியர் போராட்டமா சீமான கூப்பிடு, ஆவடியில விஏஓ ஆபீஸ் தூக்கி 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போட்டு வச்சிட்டாங்க சீமான கூப்பிடு, ஆவடியில சாலைகள் சரியில்லையா சீமான கூப்பிடு, எல்லாத்துக்கும் சீமான கூப்பிடு. எல்லா போராட்ட காலத்திலையும் ஒருத்தர் நிற்பாரு. ஆனா இவரு நான் எதுக்குமே வரமாட்டேன். அப்போ என்னை சிஎம் ஆக்கி விட்டுருங்க, எப்படியாவது என்னை சிஎம் மட்டும் ஆக்கிருக்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னங்க உங்க என்ன பிரச்சனை, எப்படியாவது என்னை சிஎம் ஆக்கிருங்க. செந்தில் ஒரு படத்துல மலையை தூக்க போறேன், மலையை தூக்க போறேன், மலையை தூக்க போறேன் மாப்ள. வாங்க வாங்க 10 ரூபா டோக்கன் போட்டு போயிருப்பாங்க. மலையை தூக்குனா இப்ப என்ன பண்றீங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த மலையை தூக்கி என் கையில வைங்க, நான் தூக்குறேன். அது மாதிரி இப்ப எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிருங்க. உங்க பிரச்சனைக்கு நான் பேச மாட்டேன், உங்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டேன், என் கொள்கையும் என்னன்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா எனக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆகிருங்க. எதுக்கு ஓட்டு போடணுமா? 36 வருஷமா இவர் நடிச்சிருக்காராம். அந்த 36 வருஷமா இவர் நடிக்க வச்சு இவர் அழகு பார்த்து டிக்கெட் எடுத்து சீட் எடுத்து இவர் வந்து நம்ம கொண்டாடிட்டோமா, அதுக்கு இவர் நன்றி கடன் செய்ய வராராம். என்ன நடிச்சதுக்கு நன்றி கடன் செய்யணும்னா 4 ஊர்ல தியேட்டர் கட்டி விட்டு இப்ப இலவசமா படம் பார்க்க வை. நான் நடிச்சிருக்கேன், அதனால நாடாள போறேன். நாங்க ஏன் இவ்வளவு வீர் கொண்டு பேச உங்களுக்கு தெரியுமா? நாங்க எங்களுக்காக பேசல. விஜய் மீது தனிப்பட்ட வெறுப்பு எனக்கு இது வரைக்கும் இல்ல. பேசிக்கலி நம்ம ஒரு அஜித் ஃபேனுங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கட்டும். ஏன் அஜித் ஃபேன் தெரியுமில்ல? எனக்கு இப்பவும் எனக்கு அஜித் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? சென்னையில் வெள்ளம் வந்த போது எல்லா நடிகர்களும் கதவை மூடிக்கொண்டான். சென்னை வெள்ளத்துல தன் சாலிகிராம வீட்டை திறந்து வைத்து மக்களுக்காக விட்ட ஒரே நடிகர் மரியாதைக்குரிய சகோதரர் அஜித் குமார். அதனால பிடிக்கும். விஜய்க்கு எதிராக அஜித் பிடிக்காது, அஜித் ரசிகர் விஜய் பிடிக்காது. இயல்புலே பிடிக்காது. சரி நம்ம பையன் ஒருத்தன் தமிழ ஒரு நடிகரா வளர்ந்து வரானே, சரி கத்தி படம் அந்த குத்தி படம்ன்றாங்களே அப்படின்னு ஆதரிச்சு விட்டோம். கடைசியில் பார்த்தா அது ஒண்ணுத்துக்கு ஆகாத கூமுட்டையா இருக்கு. நல்ல முட்டைன்னு பார்த்தா அது கூமுட்டையா இருக்கு. அப்ப என்ன பண்ணு, கூமுட்டை என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டு உடைப்போம். அதான் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் வந்தால் சீமானுக்கு வாக்கு குறைஞ்சிரும். இந்த 2026 சட்டமன்றத்தில் இன்னொரு 1.5 மாசம் தான், ஒரு 1 மந்த் தான் இருக்கு. மே மாசம் முதல் வாரத்தில் வாக்கு எண்ணிக்கை வரும். நான் சத்தியமிட்டு சொல்றேன், இந்த தேர்தலில் நாம் கட்சி 2 மடங்கு மேலே ஏறி வரும். மக்கள் பார்க்கிறாங்க, இளைஞர்கள் பார்க்கிறான். பாருங்க, யாராவது நாம் கட்சி உறுப்பினர் இல்லை, இளைஞர்கள் பார்க்கிறான். ஒருத்தட்ட கொள்கை இருக்கு தமிழ் தேசியம், ஒருத்தன் கூமுட்டியா நிக்கிறான். சினிமாவா சித்தாந்தமா, ரசிக கூட்டமா லட்சிய கூட்டமா என்று இளைஞர்கள் பார்க்கிறான். கத்தி கத்தி சாகுறாங்க. எல்லாத்துக்கும் கேட்கிறாங்கடா. திமுகவை, அதிமுகவை, காங்கிரஸ், பாஜகவை, விசிகாவை, பாமகவை எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்கிற ஒரு கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். எங்க கிட்ட வாயை கொடுத்து எவனுமா நிக்க முடியாது. ஏன்னா பிறவி கோளாறு, நாங்கெல்லாம் ஆல்வேஸ் கோளாறு, ஆர்வ கோளாறு மாதிரி பிறவி கோளாறு. நாங்க எங்கிட்ட நீ பேசி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா ப்ராடக்ட் அப்படிப்பட்ட ப்ராடக்ட். எல்லாரும் கேட்கிறான், சீமான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தானு போறா. எங்கடா பயிற்சி, எங்க பயிற்சி? அவர் பேச்ச கேட்டாலே புழுவும் புலியாக மாறி பேசுவிட. ஒரு சொல்லுங்க, நான் ரொம்ப பெருமையாவே சொல்றேங்க. தமிழ்நாட்டுல ஒரு தலைவன், எல்லாரையும் கூப்பிடு, உங்க ஸ்டாலினை கூப்பிடு, எட்பாடி கூப்பிடு, எட்பாடி கூப்பிடு, எட்பாடி ப்ரோவை கூப்பிடு, வேற யாரு பாருக்கா, யார் அண்ணன் கூப்பிடு, மோடி மோடி, ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மோடி ப்ரோ, வாங்க ப்ரோ, அமித் ப்ரோ, அமித் அமித் ஹலோ, ஷார்ட்டை பேசுறியா அமித் ஷா, கண்ணை நோடி சின்ன போடுவோம் வரல, லேடன் பின் லேடன், அமித்ஷாவை கூப்பிடு, ராஜ்நாத் சிங்கை கூப்பிடு, தமிழிசையை கூப்பிடு, யாரையும் கூப்பிடு. எங்க அண்ணன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நாங்க கட்சியை கலைச்சிடறோம். யாராலும் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஆழ்ந்து சிந்தித்து இந்த மக்களுக்காக 24 மணி நேரமும் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன். அவர் பக்கம் நீங்க நிக்க போறீங்களா, இல்லை கொள்ளையடித்து குடும்பத்தை வளர்த்து மக்களிடத்துல ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு பிச்சை எடுக்க வருகிற கிட்னி திருடர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா என்பதை நான் தான் சொன்னேன். 2019 நாடாளுமன்றத்துக்கு நல்ல ஞாபகம் எனக்கு. இவங்களுக்கு ஓட்டு போடாத, ஏற்கனவே மண்ணை திருட்டாங்க, மலையை திருட்டாங்க, வந்தாங்கன்னா கிட்னியை திருடுவாங்க. கருணாக்கு போல இருக்கு எனக்கு.
எவ்வளவு டேஞ்சரஸ் பெல்லோ. கிட்டி உண்மை ஷாக். ஐயோ நம்ம தானே பேசணும், அப்படி நடந்துருச்சே. அது கிட்னி திருட்டு சொல்லாதீங்க, பதறுதான் இல்லையா? என்ன முறைகேடுன்னு சொல்லுங்க, ஒழுக்கமா பேச கத்துக்கோங்கன்றாங்க. தங்கத்தை திருடுவோம்னு சொல்லாதீங்க, எடை குறைப்பாளர்னு சொல்லுங்க, பதறுதான் இல்லையா எங்களுக்கு அப்படின்றாங்க. ஆத்து மணல் அள்ளுவோர்னு ஏன் சொல்றீங்க? ஆத்துக்குள்ளே குளிபறிப்பவர்னு சொல்ல வேண்டியதானே. மலையை திருடுவன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுத்தாதீங்க, மலையை மட்டமாக்குவர்னு சொல்லுங்க, நல்லா இருக்குப்பா. ரேஷன் கடையில் அரிசி திருடுவன்னு சொல்லாதீங்க, அரிசிகளை மறைப்பவர்னு சொல்லுங்க, நல்லா இருக்கு. அப்புறம் வேற என்னங்க சொல்லிட்டீங்கன்னா பட்டியல் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப சொல்லக்கூடாது. குடிகாரன்னு சொல்லாதீங்க, எவ்வளவு சங்கடப்படுது மனசு. மது பிரியர்னு சொல்லுங்க. வாவ், மது பிரியர்ஸ், லவபிள் பர்சன்ஸ். மது லைக்கர்ஸ் சொல்லலாமா? லிக்கர் லைக்கர்ஸ். கொடுமை, அது ஒரு நாடு. எங்களுக்கு 1000 2000 3000 தேவையில்லை ஐயாமார்களே, எசமான்களே. எங்களுக்கு தேவை எங்கள் வீட்டு பெண்களுடைய தாலியை அறுக்குகிற டாஸ்மாக்கை இழுத்து மூடு. அத்தை நாங்க பாத்துக்கிறோம். அதை சொல்லுவீங்களா? ஸ்டாலின் சொல்லுவாங்களா? எடப்பாடி சொல்லுவாங்களா? மரியாதைக்குரிய விஜயனா சொல்லுவாங்களா? ஒருத்தர் சொல்லுவாரு, நான் வந்தா தமிழ்நாடு முழுமைக்குரிய 5700 டாஸ்மாக்களின் பூட்டை போட்டு எந்த இடத்தெல்லாம் குடிப்பகம் இருந்துச்சோ அந்த இடத்தெல்லாம் எங்கள் தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் படிப்பகம் என்ற இடத்துல நூலகத்தை திறப்போம். குடிப்பகம் இருந்த இடத்துல காமராஜர் படிப்பகத்தை திறப்போம். அதை கொடு. ஒரு கிராமத்துடைய தேவை என்னங்க? தரமான சாலைகள், குடிநீர். ஒரு கிராமத்தின் தேவை என்பது தரமான சாலை, குடிநீர், ஒரு நூலகம், ஒரு உடற்பயிற்சி கூடம். இதெல்லாம் ஒரு கிராமத்தின் தேவை. எங்களுடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் 12,000 கிராமங்கள் இருக்கிறது. நாம் தமிழ் கட்சியுடைய வாக்குறுதி என்பது